வைகை டெக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா வைத்தியர் கனகராஜா இருக்கார். பார்த்தீங்களா நம்ம பக்கம் இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா தைவேலை வச்சுருக்கிறோம். தைவேலில் பார்த்தீங்கன்னா எத்தனை வகை இருக்குது, இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அவர்கிட்ட கேட்கலாம். ஏன் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் தைவேலை வச்சுருக்கீங்க. ஆமாம். இதனுடைய பயன்கள் என்ன, இது எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நேரில் சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லலாம். இந்த தை வேலையில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம அடையாளம் காணக்கூடியது இந்த பூ தான் நமக்கு கணக்கு. இதில் வெள்ளை கலர் பூ வரும். இந்த வெள்ளை கலர் பூ வர்றது மட்டும்தான் நமக்கு தை வேலை மருத்துவத்துக்கு பயன்படும். கண்டிப்பாக. இதுலேயே மஞ்சள் கலர் வரும். அது பார்த்திங்கன்னா நாய் வேலைன்னு சொல்லுவோம். அது வந்து மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய மூலிகை அது. கண்டிப்பாக. இப்போ இந்த தை வேலை பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஓகே. அதாவது அதாவது சளி சார்ந்த பிரச்சனை, சைனஸு, மண்டையிடி இது மாதிரியான பிரச்சனையில் இருக்கிறவங்க, அல்லது தலையில் வந்து நீர் கோர்த்துக்கும். ஓகே. அந்த நீர் கோர்த்துக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே குனியறதுக்கே பயப்படுவாங்க. அதாவது குனிஞ்சா மூளை தனியாக ஆடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி. அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதாவது மண்டைக்குள்ளே குடுகுடுன்னு ஆடுதுங்க, குனியவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ரொம்ப மூக்கடைச்ச மாதிரியே பேசுவாங்க. ஆமாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை வேலை வந்து மிகச்சிறந்த மருந்து, மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட இலை தான் நமக்கு மருந்து. ஓகே. இந்த இலையை வந்து நம்ம தேவையான அளவுக்கு பறிச்சிக்கணும். பறித்து நல்லா இடிக்கணும். மைய இடித்து அதோட சாறை பிழியணும். சாறு பிழியும் போது கவனமாக இருக்கணும். இது கையை அரிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் அதற்கான கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம செய்யணும். அப்போது இதை சாரை பிழிஞ்சு எடுத்துடணும். நமக்கு வந்து இதில் வரக்கூடிய அந்த சக்கை தான் மருந்து. ஓகே. சாறு மருந்தில் சாரை கீழே ஊற்றிடலாம். சரி சரி. அப்போ அந்த சக்கையை என்ன பண்ணணும்னா நமக்கு அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு பழைய மண் ஓடு ஏதாவது இருந்ததுன்னா தலை மேலே வச்சு ஒரு துண்டை போட்டு கட்டிடணும். அப்படி கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த கட்டை அவுத்துட்டு மண்டை ஓட்டை, அதாவது அந்த பானை ஓட்டை எடுத்துட்டு அந்த சக்கையை எடுத்து பிழிஞ்சோம் அப்படின்னா அதிலேருந்து சாறு வரும். அதாவது நம்ம கட்டும்போது ரொம்ப ட்ரையாக தான் கட்டும். ஆனால் பிழியும் போது மறுபடியும் அதிலேருந்து தண்ணி வரும். காரணம் என்னென்னா மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் கோர்வை அதை வந்து அதாவது கபாலத்தை தாண்டி உள்ள ஊடுருவி இழுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தை வேலைக்கு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மூலிகை. இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதம் சார்ந்த நோய்களுக்கு தைலம் காய்ச்சலாம். கண்டிப்பாக. அது மூட்டு வீக்கம் இருக்கும். அந்த மூட்டு வீக்கம் நீர்க்கட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி பண்ணலாம். அதற்கு தைல பாகமாக காய்ச்சலாம். தைல பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லி சாறு எடுத்துக்கலாம், இலைச்சாறு. இப்போ நமக்கு சாறு தான் மருந்து, சக்கை எல்லாம். அப்போ இந்த இலைச்சாறு 100 மில்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 500 மில்லி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ரெண்டையும் சேர்த்து காய்ச்சலாம். காய்ச்சறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, திரள் பதம். அந்த பதத்தில் வந்து நம்ம காய்ச்சி வடித்து வச்சுக்கணும். இதை காலையில் சாயந்தரம் 2 நேரமும் பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த மூட்டுகளில் தடவி ஏதாவது ஒரு நேரம் வந்து சுடுதண்ணி வச்சு சோப்பு போட்டு கழுவணும். ஏன்னா ஒவ்வொரு முறை கழுவிட்டு போடும்போது தான் அது ஊடுருவி உள்ளே போய் வேலை செய்யும். கண்டிப்பாக. அப்படி இந்த மூட்டு வலி, தலையில் இருக்கக்கூடிய நீர்க்கோர்வை இதற்கெல்லாம் வந்து மிகச்சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய இந்த தை வேலை. கண்டிப்பாக. இதை எல்லோரும் பார்த்துக்கோங்க. எல்லாருமே இது ஈஸியாக செஞ்சு பயன்படுத்தக்கூடிய வழிமுறையில் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எல்லாரும் இதை செஞ்சு பயன்படுத்தலாம். ஐயா, இப்போ நான் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக. நீங்களும் இதை பற்றி ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டீங்க. இதனுடைய நம்முடைய அனுபவ முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய இலையை பறித்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய காலத்தில் நம்முடைய பாட்டி தாத்தா பயன்படுத்துனது எப்படின்னா பிக்ஸ் வந்துருச்சு இந்த இலையை எடுத்து நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு பிக்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் நாள் இருந்து 3 நாள் வரை ஓகே அது என்ன பண்ணுவாங்கன்னா கீழே படுக்க வச்சுட்டு மூக்கில் பார்த்தீங்கன்னா சின்னவங்களா இருந்தால் 5 சொட்டு, பெரியவங்களா வந்து பார்த்தீங்கன்னா 10 சொட்டு 2 மூக்கிலும் விடுவாங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் படுக்க வைப்பாங்க. படுக்க வைக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால் சில பேர் சளி சார்ந்த பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில் பார்த்தீங்கன்னா கடன்னும் அதுவும் குணமாயிரும். இந்த பிக்ஸ் வந்த அந்த டைமில் காய்ச்சல் வரும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். காய்ச்சல் வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் காய்ச்சல் வந்துருச்சுன்னா இந்த இலையை ஊற்றி 1 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது காய்ச்சல் போயிடும். அது தொடர்ந்து ஒரு 3 நாள் காலை பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல உங்களுக்கு ஒரு 10 சொட்டு நம்ம கொடுத்துட்டு வந்தால் எப்போவுமே பிக்ஸே வராது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸே வராது. அப்படி நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ரொம்ப சிறப்பு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அதை நம்ம பயன்படுத்திருக்கோம். அது இல்லாமல் நிறைய பேர் கிட்னி இருக்குல்ல, கிட்னி கல் இருக்கும்போது வலின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா அந்த கிட்னி கல் வலி எடுக்கிற இடத்துல இதை அரைச்சி என்ன பண்ணோம்னா சுத்தமாக
நல்லா கசக்கி அந்த சாரை பூச்சினாவே அரை மணி நேரத்துக்குள்ளே வலி போயிடும். ஓ அதாவது அதை வலி இருக்கக்கூடிய இடத்துல சுத்தமாக பார்த்தீங்கன்னா வலியே இருக்காது. சரி சரி. அதே போல் மூட்டு வலி, L5 பிரச்சனை, L5 பிரச்சனை எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் காய்ச்சி திரள் பதத்தில் அவங்க இப்போ தொடர்ந்து 1 மாதமாக அதை பயன்படுத்திட்டு வந்தால் சரி அங்கே வலியே இருக்காது. தலையில் மண்டையில் நீர் கொத்திருக்கிறது போல் கை காலில் எல்லா இடத்துலையும் நீர் கொத்துரும். அந்த கைகளெல்லாம் நீர் கொத்துரும். ஆமாம். இதுக்கு நாம் போட்டு நம்ம ஒரு மண்டலம் செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு கை கால் பிரச்சனையே இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இதனுடைய பயன்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நேரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதனுடைய கைவேலையை பற்றி அதனுடைய பயன்களை பற்றியும் ஐயாவும் சொன்னார், நானும் சொன்னேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே இது உதவும். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச இந்த வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கு வரை உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்.